வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம த வீக்கஸ்ட் டைமர் பிகின் அ ஜேர்னி டு பிக்கப் ட்ராஷ் அப்படிங்கிற அனிமையோட 8th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அனிமையை நான் நாளைக்கோட முடிச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன அனிமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்ல ஒரு இசக்கை அனிமையாக சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஸ்ட்ரைட் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்மளோட ஹீரோயின் வந்து அங்கேருந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நம்மளோட ஸ்லைம்காக எடுத்து பேக்கில் வந்து போட்டு வச்சுக்கிறா. அந்த டைமில் வந்து சில ஸ்லைம்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறா. அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்வாட்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியுமா, அதெல்லாம் டிசால்வ் பண்ணிட்டு இருக்கு. அந்த மீலா அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப ரேரான ஸ்லைம்ஸ், இதெல்லாம் அந்த ஸ்வாட்ஸ் எல்லாம் டிசால்வ் பண்ணும், இதெல்லாம் எங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் உங்களுக்கு அந்த டிசிங்கிரேட்டிங் ஸ்லைமை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியும், அதெல்லாம் விற்றா நிறைய காசு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. அப்புறம் நம்மளோட லேட்ரு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. உங்களுக்கு நேற்றுக்கு போட்ட சண்டையில் வந்து வெப்பன்ஸ் எல்லாம் வந்து வீக் ஆயிடுச்சு, ஸோ உன்னோட ஸ்லைம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு நாங்கள் வந்து எல்லா மான்ஸ்டரையும் ஹண்ட் பண்ணியாச்சு, ஸோ இப்போ வந்து ஒட்டால் வாக் போக வேண்டியது அப்படிங்கிற சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து சந்தோஷப்படுறா. அப்புறம் அப்படியே இருட்டிடுது. நம்ம ஹீரோயினும் அவங்களுக்காக வந்து டின்னர் எல்லாம் சமைச்சு தரா. அவங்களும் சாப்பிட்டுட்டு உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்கு, எப்படி நீ இப்படி சமைக்கிறேன்னே தெரியல, சூப்பராக இருக்குடா பையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவளும் அவங்களுக்கு சூப்பராக சமைச்சு தந்திருக்கா. ஸோ அதெல்லாம் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் அவளுக்கு ஞாபகம் வருது, காட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் வந்து அன் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ சீல் என்ன பண்ணுறானோ அப்படி சொல்லிட்டு வந்து இவ யோசிச்சுட்டு இருக்கா. சீலுக்கு வந்து எதுவும் ஆயிருக்க வாய்ப்பு கிடையாது, ஏன்னா இவங்க அவனை பற்றி பேசவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். இங்கே அதையும் வந்து காட்டுறாங்க, அது நல்லா தான் இருக்குது. நம்ம ஹீரோனும் மறுபடியும் சமைச்சிட்டு இருக்கேன். அந்த கேப்டன் வந்துட்டு நீ ஒழுங்காக சாப்பிட்டியா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆனால் சாப்பிட்டேன் அப்படிங்கிற சொல்ல, இல்லை நீ போய் சொல்கிற. இதுக்கு நம்ம ஹீரோனும் நீங்கள் சாப்பிட்ற மாதிரிலாம் நான் சாப்பிட்டேன், என் வயிறு வெடிச்சிடும் அப்படிங்கிற வந்து சிரிக்கிறா. அந்த இடத்துக்கு நம்ம மீலா வந்துட்டு அவளோட ட்வின் பிரதர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அவனுக்கு ரெண்டு வரும், நீ தானே அந்த ஸ்மார்ட்டான கிட், உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற சொல்லும் போது ஹீரோயினும் நான் அவ்வளோ ஸ்மார்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவங்களும் நீ இப்படி சொல்லும் போதே தெரியுது நீ ஸ்மார்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லேட்ரும் ஐவி வந்து என்னோட தம்பி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கேப்டனும் அவனை அடிச்சுட்டு உன்னோட செல்ஃபை கண்ட்ரோல் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த ட்வின்ஸும் நம்ம போகணும் மீலா அப்படி சொல்லிட்டு அந்த மீலாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஏன்னா லைட்னிங் கிங் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்தோடனே இவங்க போயிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஆகாதாமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் லேட்ரு கிட்ட கேட்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிற அவன் சொல்கிறான். லைட்னிங் கிங்கோ யார் இந்த குழந்தை அப்படி சொல்லி கேட்க இவளும் எங்கள் கூட தான் ஜேர்னியில் வரா, சரி இவளை நல்லா பார்த்துக்கோ, தால்வாக்கு இந்த சின்ன பையனை சேஃபாக கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற சொல்ல அது எங்கள் பிளானில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் வந்து சொல்கிறாரு. தால்வாக்கு நம்ம எல்லாருமே ஒட்டுக்க போவோம் அப்படி சொல்லிட்டு கேப்டன் சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் டென்ட்டுக்குள்ளே வந்து வந்துடுறா. அவளும் அந்த சோறாவை திறந்து விட்டு அந்த சோறாக்காக வந்து அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறா. அவளும் அந்த ஸ்லைம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெசன்ஸ் வந்துச்சுல, அதாவது ஒரு மாதிரி ஆச்சுல, அதே மாதிரி இப்பவும் ஆகுது. அவளும் ஏதோ ஒன்று என் பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுற மாதிரி போகிறா. அப்போ தான் வந்து லேட்ரோ வெளியிருந்து ஹீரோயினை கூப்பிட்றான். நம்ம ஹீரோயின் என்னன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம காலையில் ஒட்டுக்கா பிரேக்ஃபாஸ்ட் சமைப்போம் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லும் போது சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்ககிட்ட சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் வெளியே ஏதோ ஒன்று இருக்கான்னு பார்க்குறான், ஆனால் வெளியே எதுவும் இல்லை. அப்போ தான் அவளுக்கு தோணுது லேட்ரும் என் பக்கத்தில் வரும்போது தான் இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரெசன்ஸ் வருது, என்னன்னே தெரியலையே அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஸ்லைம் ஒரு மாதிரி பண்ணுது, உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. நம்ம ஹீரோயினும் மீலா கூடியும் உன்ன மாதிரியே ஒரு டேமர் வச்சிருந்தாங்க அப்படிங்கிற சொல்ல அந்த ஸ்லைம் வந்து ஒரு மாதிரி வந்து பண்ணுது. ஆக்சுவலாக அந்த ஸ்லைம் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், எதுக்குன்னா அந்த இவனை கடத்திட்டு போகிற மாதிரி ஒருத்தவங்க வந்திருப்பாங்களே, அப்போ தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நம்ம ஹீரோயினும் அந்த டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்க பேர் சொல்லிட்டு இருக்கும்போது அது நல்லா தான் இருக்குது, பட் மீலா அப்படிங்கிற பேர் சொன்னால் மட்டும் இது பயப்படுது. இப்போ மீலா வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கு அந்த டீமில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு வந்து தெரிய வருது. இப்போ நம்ம ஹீரோயினும் ஃபைனலாக அவன் நினச்ச மாதிரி அந்த ஒட்டால்வா அப்படிங்கிற டவுனுக்கு வந்து வந்துடுறா. இந்த ஊருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரனால அவரோட நேம், ஹோம் டவுன் அண்ட் அப்ஜெக்டிவ் வந்து ஒரு நோட்டில் வந்து எழுத சொல்கிறாங்க. நான் வந்து ஹோம் டவுனை எழுதி தான் ஆகணுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறா. என்ன பிரச்சனை, நீ எங்கேருந்து வர அப்படி சொல்லி கேட்கும்போது லெட்டாமை வில்லேஜ்லேருந்து வரேன். அதில் என்ன இருக்குது, அதில் ஏதோ பிரச்சனையா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு யாராச்சும் கேரண்டராக இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது கேப்டன் ஒக்டா இருக்காரு, ஏதோ உங்ககிட்ட கொடுத்தாங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது ஆமா கொடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு பேப்பர் மாதிரி காட்டுறா. அதை எடுத்து இந்த டேபிளில் வச்சோன்னே அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ நீ வந்து ஹோம் டவுன் எழுத தேவையில்ல, மற்றதெல்லாம் எழுதிட்டு போய்க்கோங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அவனோட ஹீரோனும் அங்கே ஹோம் டவுன் எழுதாமல் அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறா. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு பெரிய சிட்டியை பார்க்குறீங்களா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அப்புறம் அவங்கள இப்போ நம்ம போய் நம்ம தூங்குறக்கான இடத்த பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு வந்து போகிறாங்க. அப்புறம் அவங்களும் அவங்க தூங்குறக்கான இடத்த வந்து பார்க்குறாங்க. அது வந்து உண்மையிலுமே ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ தான் அந்த கேப்டனும் ஹோம் டவுன் பேசணும் ஐவி அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் வந்துட்டு இந்த இடத்துக்கு நம்ம எப்படியோ வந்துட்டோம், சொல்லி ஆகணும், இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே ஆபத்தானதான், ஏன் இங்கே மான்ஸ்டர்ஸ் இருக்குமா அப்படி சொல்லி கேட்க மான்ஸ்டரெல்லாம் கிடையாது, பீப்புள்ஸ் தான், இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த கிரிமினல் ஆர்கனைசேஷனால கடத்தப்படுறாங்க. இது வரைக்கும் அந்த கிரிமினல் ஆர்கனைசேஷனால எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல, எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு கூட தெரியல, கூட கடத்துவாங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கேட்க உன்னே கடத்துவாங்க, எங்களை மாதிரி ட்ராவல் பண்ணுற எல்லாத்தையுமே அவங்க கடத்துவாங்க, அதுதான் அவங்களோட வேலையே, இந்த ஆர்கனைசேஷனை யாருனாலையும் ஒன்றுமே பண்ண முடியல, என்னவா இருந்தாலும் நாங்கள் அவங்களை கண்டுபிடிச்சிருவோம், அதான் எங்களோட வேலையே, நான் என்னதை தேனாலும் அவங்கள பற்றின க்ளூ கூட எங்களுக்கு கிடைக்கல அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது நீ எங்ககிட்ட சொல்லாமல் தனியாக வெளியே போகிறத மட்டும் நிறுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோனும் என்னை ஒன்று காட்டுக்குள்ளே சேஸ் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோனு பேசுறதுக்கு தயங்க அவங்களும் ஒரு ஷீல்டு மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ இவங்க உள்ளே பேசிட்டு இருக்கிறது வெளியே யாருக்கும் கேட்காதாமா. அப்போ நம்ம ஹீரோனு சொல்ல ஆரம்பிக்கிறேன், அந்த காட்டுக்குள்ளே வியர்டாக நம்ம ஹீரோனை ஒன்று துரத்துச்சுல, ஒரு மான்ஸ்டர் வந்து கத்துனதுக்கப்புறம் அந்த வியர்டானதை வந்து டிசப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அந்த ஃபாரஸ்ட்டில் கூட தனியாக இருந்த அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது ஆமாம் தனியாக தான் இருந்தேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்கிறா. நம்ம ஹீரோனும் நான் ஒரு தடவை டென்ட்டுக்குள்ளே இருக்கும்போது அதே மாதிரி ப்ரெசன்ஸ் வந்து எனக்கு வந்துச்சு, அப்புறம் வெளியே போய் பார்த்தா நம்ம லேட்ரோ தான் நின்றுருந்தான், எனக்கு
எனக்கு என்னமோ அவர் இருந்தால் தோணுது அப்படின்னு சொல்லும்போது லேட்ரோ நாளாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயப்படுறான். உன்னோட சைக்கிங் ஆரா வந்து வெளியே கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேட்ரோ திட்டிட்டு இருக்காங்க. நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேட்ரோன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை நினைக்கிறேன். நம்மளோட டீமுக்குள்ள தான் யாரை வந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட லேட்ரோ நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவங்களும் ஐவி நீ என்னமோ நினைக்கிற அது என்னன்னு சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு மீலாவா தான் இருக்கும் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றா. இது சாலிடா அது மீலாவா தான் இருக்குமா அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது இப்போ நான் என்ன பண்றது, சரி நான் பேசுறத மறந்துடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றா. என்ன பிரச்சனைனா நம்ம சோரா தானே சொல்லிச்சு அந்த மீலா அப்படிங்கிற பொண்ணு கெட்டவனு, இவகிட்ட சோரா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொன்னா சோரா எதோ பண்ணிடுவாங்களோ அப்படி சொல்லிட்டு இவ பயந்துட்டு இருக்கா. ஒரு டென்ட்டுக்குள்ளே வந்துட்டு நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு சோராட்ட கேட்டுருக்கும்போது உன்னை பற்றி சொல்லிடுவா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கும்போது சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா வந்து சொல்லுது. அப்போ அவளுக்கு ஃபோர்ச்சூன் டெல்லர் சொன்னது ஞாபகம் வருது. நீ வந்து உன்னோட ஜேர்னியில் வந்து ஒரு நல்ல பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நீ முழுமையாக நம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. உன்னோட சீக்ரெட்ஸை மறைக்கிறதா நீ பண்ணுற ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம ஐவியோ நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லி போகும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லணும் இங்கே வா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்றாங்க. அப்புறம் அவங்களும் நம்மளோட ஹீரோயின் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு மீனா மேலே ஒரு டவுட் வந்துச்சு, அவளை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணோம். அவங்களோட பிரதர்ஸும் ஒரு டிராவலிங் மெர்ச்சன்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கூட ஒரு வேல்யூபிளான மேஜிக் வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நாங்கள் போய் கேட்கும்போது இல்லை அவங்க டைரக்ஷன் கேட்டாங்க அதுதான் சொல்லிட்டு இருந்தோம் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து எங்ககிட்ட போய் சொன்னாங்க. அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறக்கூடிய மேஜிக் வந்து ரொம்பவே வேல்யூபிளானது அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மெர்ச்சன்ட்ஸ் கிட்ட எல்லாமே எந்த பிஸ்னஸும் கிடையாது, பட் அவங்க காஸ்ட்லியான பொருட்களை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க தவிர வேற ஏதோ ஒரு வேலை வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து மீலா வந்து ஒரு சஸ்பீஷியஸானவை அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். மீலாவோட ஃப்ரெண்ட்ஸோ இவ இப்படி பண்ணுவான்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கேப்டனும் அந்த ஆர்கனைசேஷனை பிடிக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படி சொல்லிட்டு அந்த கேப்டன் வந்து சொல்கிறாரு. எல்லாமே உன்னால தான் ஐவி, நீ தான் வந்து மீலா வந்து ஒரு மாதிரி இருக்கா அப்படிங்கிற சொன்னேன், அதனால தான் நாங்கள் வந்து இதை கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்படிங்கிற சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவளும் நான் வந்து மீலா சஸ்பீஷியஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன், ஆனால் எதுக்கு இருக்கான்னு சொல்லவே இல்லை. ஆனாலும் நீங்கள் எதுக்கு ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது சாலிடாக சொன்ன அதான் ரீசன், அது மட்டும் போதுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. மற்றும் நீ எதுக்கு எங்களுக்கு ஃபுட்ஸ் எல்லாம் டெலிஷியஸாக சமைச்சு கொடுக்குற அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி தான் நான் வந்து டெலிஷியஸாக சமைச்சு தரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கும், நீ எப்பவுமே போய் சொல்ல மாட்டேன், அதனால தான் உன்னைய வந்து நாங்கள் நம்பணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி யாரும் என்னை நம்பினதே கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கண் கலங்குறா. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஸ்லைம் வச்சிருக்கேன், அந்த ஸ்லைம் தான் வந்து மீலா கெட்டவன் சொல்லிச்சு, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்லைமை போய் எடுத்துகிட்டு வரா. அப்புறம் அவளும் அவங்க கிட்ட நம்மளோட சோரை வந்து காட்டுறா. அங்கே பாதி பேர்த்துக்கு வந்து அது என்ன ஸ்லைம்னு தெரில, அதில் ஒருத்தர் மட்டும் இது வந்து ரொம்ப ரேரான ஸ்லைம், இதை பார்க்கறதே கஷ்டம், இதை வந்து கெட்டவங்களை கண்டுபிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேப்டன்ஸும் இந்த இவ்வளோ பெரிய விஷயத்தை இவன் மறைப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. அவங்களும் இவகிட்ட இது இருக்கிறது தெரிஞ்ச ஆபத்து தான், அதனால நம்ம இதை சீக்கிரட்டாகவே வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே இருந்தால் எல்லாத்துக்குமே இந்த ஸ்லைம் வந்து ரொம்பவே பிடிச்சது. அப்போ நம்ம ஹீரோனும் இதுதான் வந்து சோரா என்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த எபிசோட அப்படியே முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.